எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோல வந்து அற்புதமும் அமானுஷமும் நிறைந்த ஒரு கிராமத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். விஞ்ஞானிகளுக்கே புரியாத புதிராக இருக்க இந்த வில்லேஜ்ல அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த கிராமம் வந்து கேரள மாநிலத்துல மலப்புரம் அப்படிங்கிற மாவட்டத்துல கோடங்கி அப்படிங்கிற வில்லேஜ்ல தாங்க இப்படிப்பட்ட ஒரு அமானுஷம் நிறைந்த விஷயங்கள் வந்து நடக்குது. அதுக்கு என்ன அமானுஷம் அப்படின்னா, இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்து இரட்டையர்களா இருக்காங்க. இந்த வில்லேஜுக்குள்ள நாம போகும்போதே கடவுளின் ஆசை பெற்ற இரட்டையர்களின் கிராமத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து போர்டு வச்சிருப்பாங்களாமாங்க. இந்த கிராமத்துல வந்து வெறும் 2000 பேர் தாங்க வாழ்றாங்க இந்த கிராமத்துல. அதுல 500 பேர் வந்து இரட்டையர்களாவே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த வில்லேஜ்ல வந்து அதிகமா காணப்படுறாங்க. ஒவ்வொரு வகுப்பிற்கும் வந்து இப்ப ஒரு கிளாஸ்னா அதிசயமா ஒருத்தவங்க இருப்பாங்க, இப்ப இல்லைன்னா 2 பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அதுவும் ஒரே கிளாஸ்ல 9 பேர் இரட்டையர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த வில்லேஜ்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்ல எப்படிடா இவ்வளோ வந்து இரட்டையர்கள் வந்து உருவாகிறாங்க, எப்படி இவ்வளோ இரட்டையர்கள் வந்து பிறக்கிறாங்க ஒரு பெண்மணிக்கு அப்படின்னு வந்து நிறைய விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஒருவேளை தண்ணியினால இப்படி இருக்குமோ, இல்லை அவங்களுடைய ஜீன் பிரச்சனையினால இப்படி இருக்குமா அப்படின்ட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ கூட அவங்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள் வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா சரி, உள்ளுக்குள்ள ஒரே ஊருக்குள்ள கல்யாணம் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இரட்டையர்களாவே பிறக்கிறாங்க, நம்ம வந்து வெளியில கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியில இருந்த பொண்ணு கொடுக்கவும் பையனை கொடுக்கவும் அந்த மாதிரி வந்து வெளியில இருந்த மாப்பிள்ளை தேடவும் பொண்ணு தேடவும் தேடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்ப கூட இந்த ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போன பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அங்க போய் அங்கேயும் அதே மாதிரி இரட்டையர்களாகவும் மும்மூர்த்திகளாகவும் தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. இது வந்து உண்மையிலே ஒரு அமானுஷமான விஷயமா தான் தெரியுது. ஒருத்தவங்க வந்து ஒரு முதியோர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வில்லேஜில் வந்து இப்படித்தான் இருக்காங்க. ஒன்று வந்து இரட்டையர்கள் பிறக்கிறாங்க, இல்லைன்னா மும்மூர்த்திகள் பிறக்கிறாங்க. என்னுடைய பேத்திக்கு கூட குவைத்துல வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இங்கிருந்து. ஆனா குவைத்திலையும் என் பேத்திக்கு வந்து இரட்டை குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. அதனால இந்த வில்லேஜ் வந்து இரட்டையர்களின் கிராமம் அப்படின்னு வந்து அன்போட சொல்றாங்க இந்த வில்லேஜ. இந்த வில்லேஜில் இரட்டையர்கள் பிறக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு உலக அளவில் வந்து சுமாரா ஒரு 1000 பிரசவத்திற்கு ஒரு 9 பேர் வந்து இரட்டையர்களாக பிறப்பாங்க அப்படின்னு வந்து கணக்கெடுப்பில் வந்து சொல்றாங்க ஆய்வுகள் மூலமா. ஆனால் இந்த வில்லேஜில் மட்டும் 1000 பிரசவத்துக்கு வந்து 45 பேர் இரட்டையர்களாக பிறக்கிறாங்களாம். 45 ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, இல்லைன்னா மும்மூர்த்திகளாக பிறக்கிறாங்க அப்படின்னு வந்து ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த இந்த வில்லேஜ் வந்து கேரள மாநிலத்துல மலப்புரம் மாவட்டத்துல கொடங்கி அப்படிங்கிற வில்லேஜ் பேரு. அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு வந்து போகணும்னு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும். இது வந்து நான் நார்மலா எனக்கும் இந்த ஆசை வந்திருக்கு, போய் நிறைய பேர்த்த பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரே மாதிரி இருக்கவங்கள முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் போறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷம் நிறைந்த வீடியோக்களை பார்க்கணும்னா என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். டாடா, பை பை.